7வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தः ஸ்ரத்தயார்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முதல் 6 அத்தியாயத்தில் ஆத்ம தத்துவத்தை நல்ல உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். ஞான யோகம்னு அதை நம்ம சொல்கிறோம். அந்த ஞான யோகத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தையும் உபதேசம் பண்ணார். கர்மயோகம் என்பது நம்மளுடைய கடமைகளை ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்வது, பலனில் பற்றில்லாமல் காரியத்தை ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்வது. பலன் வரும்போது அதை நம்ம ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறோம். நீண்ட நாள் நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி கர்மயோகம் பண்ணும்போது நமக்கு ஞான யோகத்துக்குரிய தகுதி வருகின்றது. ஞான யோகம் நமக்கு ஆத்ம தத்துவம் புரிய தொடங்குகின்றது. இப்போ நமக்கு அடுத்த 6 அத்தியாயத்தில் ஈஸ்வரனை பற்றி பகவான் சொல்கிறாருன்னு பார்த்தோம். இது வரைக்கும் ஒரு இடத்துல, ஒரு உருவத்தில், ஒரு பெயரோடு நம்ம இறைவனை நம்ம வழிபட்டுருக்கோம். இப்போ உண்மையில் ஈஸ்வரன் என்பது இந்த தத்துவார்த்தமாக என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அதில் எடுத்தோடனே பகவானாக தான் ஈஸ்வர பக்தி இருக்கிறவனுக்கு தான் இதை சொல்கிறார். உருவத்தில் நல்லா நீண்ட நாள் பக்தி செஞ்சவனுக்கு, பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கிறவனுக்கு அந்த தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். பார்க்கின்ற அனைத்திலும் இறைவன் தான் நிறைந்திருக்கின்றான் அப்படின்னு என்ன பண்ணுறார், நமக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்குறார். இது வரைக்கும் ஒரு இடத்துல இருந்த இறைவனை நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளை பார்க்க சொல்கிறோம். நமக்கு சின்ன வயசுலேருந்து இது பழக்கமாக தான் இருக்குது. சாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறோம், சின்ன வயசில் நமக்கு சொல்லி தான் நமக்கு வழக்கம். ஆனாலும் நமக்கு ஒரு மனசுக்கு பக்குவம் வர்றதுக்காக ஒரு உருவத்தில், ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், பகவானை அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணி நம்மளுடைய ஸ்தூலமாக நமக்கு ஒரு பிடிமானம் வேணுங்கிறதுக்காக அந்த மாதிரி முதல்ல நமக்கு அப்படித்தான் நம்மளுடைய படி தொடங்குகின்ற. இதில் பகவான் சொல்கிறார், எதெல்லாம் நீ சிறப்பாக பார்க்குறியோ அதெல்லாம் நான் தான் அப்படிங்கிற. நீரில் சுவையாக இருக்கேன், மனமாக இருக்கேன், எல்லாமா நான் தான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பலம் பலவதாமஸ்மி, ஆசையாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாத்துலேயும் எதெல்லாம் நீ பார்க்குறியோ அதெல்லாம் நான் தான் அப்படின்னு தன்னுடைய அந்த பேராற்றலை நமக்கு சொல்கிற. சூத்திரே மணிகணா இவ அப்படிங்கிற. எப்படி அந்த மணிகளெல்லாம் ஒரு இதில் கோர்க்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோல் எல்லாவற்றுக்கும் ஊடுருவி நான் தான் இருக்கேன் அப்படின்னு. இறைவன்கிட்ட 2 அம்சம் இருக்குங்கிறத தான் சொல்கிறார். ஒன்று மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, ஒன்று மாறாத அம்சம் இருக்குது. பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தின்னு சொல்லுவோம். மேலான பிரகிருதி, கீழான பிரகிருதி. மாறுகின்ற அம்சத்தை நம்ம பிரம்ம அம்சம்னு சொல்கிறோம். மாறாத அம்சத்தை பிரம்ம அம்சம்னு சொல்கிறோம். மாறுகின்ற அம்சம் மாயா அம்சம்னு சொல்கிறோம். மாறுகின்ற அம்சம் நாமரூபங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் மாறாத, எப்படி தங்கம் பலவிதமான வடிவங்களில் இருக்கோ அதுபோல் அந்த மாறுகின்ற தத்துவத்திற்கு ஆதாரமாக மாறாத தத்துவம் இருக்கின்றது. இறைவன் தான் எல்லாமாக இருக்கின்றார், எல்லாவற்றுக்கும் இருப்பாக இருக்கின்றார். எப்படி நம்ம டிவியில் நிறைய படம் மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, மாறாமல் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தான் எல்லாம் நடக்குது. அதுபோல் இந்த மாய பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக அந்த மாறாத ஒன்று இருக்குது அப்படிங்கிறத இறைவனுடைய தத்துவத்தை முதல்ல சொல்லிட்டார் பகவான். அதுக்கப்புறம் பக்தர்களை பிரித்தாருன்னு பார்த்தோம். 4 விதமாக பக்தி பண்ணுறவங்க இருக்காங்க. ஆர்த்தக, அர்த்தார்த்தக, ஜிக்ஞாசு, ஞானி. 4 பார்த்தோம். பிரச்சனை வரும்போது மட்டும் பகவான் கிட்ட போகிறது ஆர்த்த பக்தி. சதா காலமும் இறைவனையே நினைத்து கொண்டு விஷய சுகத்துக்காக இறைவனை என்ன பண்ணுறோம், நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல எல்லா காரியங்கள் நல்லா நடக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், பகவானை நிறைய எப்போவுமே என்ன பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். விஷய சுகத்துக்காக இறைவனை நாம் சார்ந்திருப்பது, அதை என்ன சொல்கிறோம், அர்த்தார்த்தின்னு சொல்கிறோம். தப்பு கிடையாது இதெல்லாம் ஏன்னா நமக்கு இப்படி தான் பக்தி, நமக்கு எப்படி படிநிலைகள், பக்தியினுடைய படிநிலைகள் எப்படி நம்ம சின்னதுலேருந்து பக்தி பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு காலம் வரும்போது ஒரு கேள்வி வர தொடங்கணும், இறைவன்னா யார்?
நிறைய பக்தி பண்ணுறோம், நமக்கு சில நேரம் நடக்குது, சில நேரம் நடக்க மாட்டேங்குது. ஏன் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது? நம்ம உண்மையாக தானே இருக்கோம். இந்த மாதிரிலாம் கேள்விகள். இறைவன் இருக்காரா? அதுக்கு பேர் ஜிக்ஞாசு பக்தின்னு வச்சோம். இந்த கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகி வந்துருச்சு. ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்ஞாசு பக்தி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், அந்த ஈஸ்வரனுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல இறைவனை ஒரு இடத்துல பார்க்குறோம். ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுறோம், ஒரு வடிவமாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், இறைவனை எல்லா இடத்துலையும் பார்க்க தொடங்கும். மூணாவது, அந்த இறைவன் எனக்கு வேறாக இல்லைங்கிறது அந்த மேலான அந்த ஞானம். 4 நிலைகள் இருக்குது. இதில் இந்த ஞானி பக்தன் இறைவனுக்கு பிரியமானவன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் மற்ற எல்லாருமே நல்லவர்கள் தான். ஏன்னா பக்தன் அபக்தன் ரெண்டையும் சொன்னார் பகவான். சொன்னார் பக்தி இல்லாத நாஸ்தியனை பற்றியும் பேசினார். ஏன்னா அவன் தன்னுடைய பாபத்தின் காரணமாக அவனுக்கு இறை பக்தி வர்றதில்லை. அடுத்து நம்ம இந்த 4 படிநிலைகள். பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. நம்ம இந்த டிராவல் ஆர்த்த பக்தனாக இருந்து, அர்த்தார்த்தியாக இருந்து, ஜிக்ஞாசுவாக இருந்து ஞானியாக வர்றதுக்கு பல ஜென்மங்கள் ஆகலாம் அப்படிங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம், ஒரே நாளில் துவக்குன்னு ஞானி வந்துடுறது கிடையாது. எல்லா ஞானியுமே ஒரு நாள் அர்த்த பக்தனாக இருந்து, அர்த்தார்த்தியாக இருந்து, ஜிக்ஞாசுவாக இருந்து தான் ஞானி ஆயிருக்கு. அதுக்கு டைம் எடுக்கணும். எப்படியோ பக்தி பண்ணு அப்படிங்கிறார். ஏதாவது இந்த நாளுக்குள்ளே நீ இருந்துக்கோ, அபக்தனாக இருக்காத. முதல்ல பிரச்சனை வரும்போதாவது கோயிலுக்கு போவது. அது என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னைய நல்ல பாதைக்கு கொண்டு வர தொடங்கும். ஏன்னா அப்படி தான் பார்ப்போம். நம்ம முதல்ல ஸ்தோத்திரங்கள் தான் படிப்போம், தேவாரம் அந்த மாதிரி தான், அதில் தான் இருந்து வரும் நமக்கு. முதல்ல சும்மா என்ன பண்ணுவோம், கோயிலுக்காக போவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி அருளாளர்கள் பாடல்களை படிக்க தொடங்குவோம். அப்புறம் தான் இந்த மாதிரி கிளாஸ்க்கு உட்காருவோம். முதல்ல வந்தால் புரியாது. இந்த மாதிரி பக்குவம் அடைஞ்சிட்டு நம்ம மனசு கொஞ்சம் அமைதி அடைஞ்சிட்டு வரும்போது தேவாரத்தில் ஏதாவது ஒரு பாட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதை என்ன பண்ணுவோம், நம்ம லிங்க் பண்ண முடியும். இப்போ இந்த பக்குவத்தோடு ஒருத்தன் வரும்போது அவனுக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கும். இதில் நமக்கு பகவான் இப்போ நமக்கு 20லேருந்து 26 வரைக்கும் இன்னொரு டாபிக்குள்ளே போகிறார். இப்போ நமக்கு பக்தர்களை 4ஆக பிரித்தார். இப்போ இதில் பக்தியை 2ஆக பிரிக்கிறார். நுட்பமாக எப்படி யோசிச்சிருக்காரு. முதல்ல மனிதர்களை 4ஆக பிரித்தார், மனிதர்களை 2ஆக பிரித்தார். பக்தன் அபக்தன், கடவுளை நம்புறவன் நம்பாதவன் 2ஆக பிரித்தார். அந்த பக்தனை 4ஆக பிரித்தார். ஆர்த்த பக்தன், அர்த்தார்த்தி பக்தன், ஜிக்ஞாசு பக்தன், ஞானி பக்தன். திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஏன்னா அப்போ தான் புதுசாக கேட்குறவங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் 4 தடவை கிளாஸை கேட்டாலே மனசில் பதிஞ்சிடும். 4 அதுக்காக திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறது. இப்போ பக்தியை 2ஆக பிரிக்கிறார். சகாம பக்தி, நிஷ்காம பக்தி. இப்போ எதுக்காக கோயில் போகிறோம், நம்ம ஏதாவது ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்ம போகிறோம். தப்பே கிடையாது, நமக்கு அப்படித்தான் போக முடியும். அதுக்கு பேர் சகாம பக்தி. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா, பகவான் மேலேயே மீறாலாம் பார்க்குறோம் நம்ம. அது நிஷ்காம பக்தி. அருளாளர்கள்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், உன் மேலே எனக்கு பக்தியை கொடு, பக்தின் தேகி பக்தின் தேகி பக்தின் தேகி, எனக்கு பக்தி கொடு, அதுக்காக நான் உன்னை பக்தி பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம். முதல்ல இறைவன் கூட முதல்ல ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கிறோம். எனக்கு இதெல்லாம் கொடு, நான் உன்னை பக்தி பண்ணுறேன், நான் உன்னை பக்தி பண்ணுறேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக என்ன ஆகுது அப்படின்னா, பாடுறதே நல்லா இருக்குது, நீ என்னை கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் சரி, எனக்கு பாட்டு பாடுறதே நல்லா இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணுறதே நல்லா இருக்குது அப்படின்னு என்ன ஆகுது, இறைவனுக்காக இறைவனை என்ன பண்ணுறோம், நம்ம பக்தி பண்ணுறோம். அது பேர் நிஷ்காம பக்தி. நீ எனக்கு கொடுக்கலைனாலும் நான் உன்னை பக்தி தான் பண்ண போகிறேன். அது நமக்கு பண்படுது. நம்ம பக்தி என்ன ஆகுது, பண்படுது. ஏன்னா அதில் ஒரு சுகம் நமக்கு கிடைக்குது. பக்தி பண்ணும்போது இறைவனையே சார்ந்து இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு ஒரு பக்தி கிடைக்குது, நமக்கு ஒரு சுகம் கிடைக்குது. இப்போ பக்தியை 2ஆக பிரிச்சு, சகாம பக்தி, நிஷ்காம பக்தி. இந்த பொருள்களை நமக்கு நாடி, விஷய சுகத்தை நாடி நம்ம பக்தி பண்ணும்போது தப்பு கிடையாது. அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அது முழுமை கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறேன். அது உனக்கு முழுமை கிடையாது. அதான் பார்த்தோம் 20 பார்த்தோம். காமை ஸ்தைர் கிருத ஞானாக பிரபத்தியந்தே அந்நிய தேவதாக
தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்தியா நியதா ஸ்வயா. என்ன பண்ணுறேன் நான்? யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் பகவான். இந்த பதிகம் இதுக்காக பாடணும், இந்த ஸ்தோத்திரம் இதுக்காக சொல்லணும், இந்த ஸ்லோகம் இத்தனை தடவை சொல்லணும், இது பண்ணினா இது கிடைக்கும் கிடைக்கும். அது மறுக்கலை நம்ம. இப்போ முதல்ல இதுதான் நம்ம சகாம பக்தின்னு சொல்கிறோம். தம் தம் நியமம் ஆஸ்தாய, அதுக்கு சில நியமங்கள்லாம் இருக்குது. இப்போ சபரிமலைக்கு போகணுன்னா இத்தனை நாள் விரதம் இருந்து போகணும், கந்த சஷ்டிக்கு இவ்வளோ நாள் விரதம் இருக்கணும், நவராத்திரிக்கு இந்த மாதிரி பண்ணணும். என்ன பண்ணுறோம்? மாரியம்மன் கோயிலுக்கு 21 நாள் காப்பு கட்டி பண்ணுறோம். இதனால உனக்கு இது கிடைக்கும் கிடைக்கும். இது நமக்கு தப்பே சொல்லலை. தம் தம் நியமம் ஆஸ்தாய, அந்த நியமங்கள் படி பண்ணும்போது அந்தந்த தேவதைகளுக்கு அதை அனுகிரகம் செய்கின்ற சக்தி கிடைக்கும். பிரகிருத்தியா நியதா ஸ்வயா, அவர்களுக்கு என்ன கிடைக்குது? அந்தந்த ஆசைகள், காமைகி தைஹி ஹிருத அஜ்ஞானாக, ஒரு பதம் போனார், அஜ்ஞானாகான்னு சொல்கிறார். அவன் கடவுள் எதை கேட்டாலும் கொடுப்பார். ஆனால் அவன் என்ன கேட்குறான்? சின்ன சின்னதாக கேட்குறேங்கிறார். என்ன கேட்டினா அதில் உனக்கு ஒரு தோஷம் ஒட்டிக்கிட்டு இருக்க போகுது. என்ன பண்ணுற நீ? அதை அப்பகிருத்த ஞானாகா. ஏன்னா முதல்ல நமக்கு அது தெரியாது. நமக்கு இப்போ அப்படிப்பட்டவன் என்னென்னலாம் கேட்குறானோ அதை கொடுக்குறேன் அப்படிங்கிற. எதுக்காக கொடுக்குறேங்கிறதுக்குரிய காரணத்தை அடுத்ததில் சொல்கிறேன். இதன் காரணமாக நமக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வளர்கின்றது. நமக்கு கேட்டது கிடைக்கும். அந்த ஸ்ரத்தையை வளர்க்குறதுக்காக என்னாகும்? கொஞ்ச நாள் நமக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். யோ யோ யாம் யாம் தனு பக்தக ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி. யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன். தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம். எனக்கு பகவானுக்கு ரொம்ப முக்கியம் என்னது? அவங்க மேலே நம்பிக்கை வரணும், கடவுள் மேலே நம்பிக்கை வரணும். ஏன்னா பலன் கிடைச்சா தான் நமக்கு நம்பிக்கை வரணும். இப்போ இதனால் என்ன பண்ணுறாரு? நம்மளுடைய சகாம பக்தி நல்லா வளரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நம்ம பக்திக்காக பக்தி பண்ணுறதுங்கிறது அடுத்த ஸ்டேஜ். இப்போ நமக்கு இதெல்லாம் பண்ணும்போது ஒன்று என்ன ஆகும்னா, நமக்கு விஷய சுகமும் கிடைக்கும், அதே சமயத்தில் நமக்கு மனசு ஒரு அமைதிப்பட தொடங்கும். நிறைய இந்த மாதிரி பாராயணங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய பாபகர்மாலாம் கொஞ்சம் குறைய தொடங்கும். நிறைய நாம ஜபம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மனசு அமைதி அடைய தொடங்கும். முதல்ல விஷய சுகம் பிரதானமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதை பண்ணும்போது நமக்கு கிடைக்கின்ற மன அமைதி நமக்கு ரொம்ப பெரிய ஒரு வரமாக கிடைக்குது. அதனால் என்ன ஆகுது? நமக்கு மேலும் என்ன பண்ணுறோம்? இதில் நம்ம ஈடுபடுறோம். இந்த கீதா கிளாஸில் சும்மா வந்து பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, என்ன தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் என்னாகும் அப்படின்னா, இங்கே வர வர நமக்கு இதில் ஒரு மன அமைதி கிடைக்கத்தோம். அதனால் என்ன பண்ணுறோம்? விடாமல் கடைசியில் நமக்கு நிம்மதி கிடைக்கணும். நிம்மதி எதில் கிடைக்குது? இப்போ இது பண்ணும்போது நமக்கு இறைவன்கிட்ட ஒரு பக்தி பண்ணும்போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கின்றது. இப்போ முதல்ல வேர்ல்டு டிபெண்டன்ஸாக இருந்தோம். உலகத்தையும் மனிதர்களையும் உலக பொருட்களையும் உறவுகளையும் சார்ந்திருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்? இறைவனை சார்ந்து இருக்கின்றோம். ஏன்னா அவர் நல்லா நமக்கு ஸ்ரத்தையை வளர்க்குறதுக்காக நமக்கு பக்தி நல்லா வளரும் முதல்ல. இப்போ இதனால் நமக்கு கிடைக்கும் பயன் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். 22. சதயா ஸ்ரத்தையா யுக்தஹ தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான். சதயா ஸ்ரத்தையா யுக்தஹ தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான். இப்போ இந்த ஸ்ரத்தைனால அவன் என்ன பண்ணுறான்? இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை வருது. இறைவன் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர்றதன் காரணமாக அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிது அப்படிங்கிறது இதில் சொல்கிறார். சதயா ஸ்ரத்தையா யுக்தக, அந்த சகாம பக்தன், அந்த விஷய சுகத்தை விரும்பி கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறவனுக்கு
அவனுக்கு என்ன கிடைக்குது? ஸ்ரத்தை கிடைக்கின்றது. ஸ்ரத்தையா யுக்தக தஸ்ய ஆராதனம் ஈகத்தே. அந்த தேவதைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? வழிபடுறோம். நமக்கு ஒரு முதல்ல எடுத்தோடனே பிள்ளையாருக்கு சாமி கும்பிட்டுட்டு பண்ணுறோம். அப்புறம் நமக்கு ஒரு நல்ல படிப்பு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? மகாலட்சுமி சரஸ்வதி பண்ணுறோம். நமக்கு வேறு எதுவும் நமக்கு பணம், நமக்கு பொருளாதாரம் வேணும்னா அதுக்கு ஒரு ரூபம் வச்சுருக்கோம். ஒன்று நமக்கு அந்தந்த தேவதைகளை என்ன பண்ணுறோம்? நம்ம வழிபாடு பண்ணுகின்றோம். லபத்தேச்ச தத காமான். அந்த வழிபாட்டினால என்ன ஆகுது? காமான் லபத்தே. என்னுடைய ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவடைகின்றது. மயைவ விஹிதான் ஹிதான். ஆசை எப்படி நிறைவடைகின்றது அப்படின்னா என்னால் தான் சொல்கிறார். நான் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு விஹிதான் ஹிதான். ரொம்ப முக்கியமான இடம். விஹிதம், விஹிதமானதை, உனக்கு விதிக்கப்பட்டதை கொடுக்கின்றேன் அப்படிங்கிறார். உன்னுடைய கர்ம பலம் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கபடி உனக்கு உனக்கு எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கின்றதோ உன்னுடைய புண்ணிய பானத்தெல்லாம் பார்ப்பார் பகவான். அதுக்கு தக்கபடி என்ன ஆகவும் நமக்கு கொடுக்கின்றேன். இன்னொன்று எடுத்துக்கலாம். ஹிதான் தான். உனக்கு எது நல்லதோ அதை கொடுக்குறேங்க. உனக்கு விதிக்கப்பட்டதை கொடுக்குறேன்னு அப்படியே எடுத்துக்கலாம். உன்னுடைய புண்ணிய பாபத்துக்கு தக்கபடி உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, உன்னுடைய கர்ம பலன் எப்படி இருக்கின்றதோ அதுக்கு தக்கபடி உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அது ஒரு மீனிங். இன்னொன்று, உனக்கு நல்லது ஏதோ அதை கொடுக்குறேன். நீ எதெல்லாமோ விரும்புவ, ஆனால் அது உனக்கு நல்லதா என்னன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ பகவான் எது நமக்கு நல்லதோ அதை நம்ம கொடுக்குறோம். இப்போ நமக்கு நிறைய ஆசைகள், நம்ம இதை கொடுத்துரு 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 கொடுத்துருன்னு கேட்போம். ஆனால் அந்நேரம் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். அது ஏன் கிடைக்கலன்னு நமக்கு அந்நேரம் நமக்கு ரொம்ப கோபமாக இருக்கலாம். நமக்கு கடவுள் நம்பிக்கையே போன மாதிரி இருக்கலாம். நான் இனிமேல் கோயிலுக்கே போக மாட்டேன்னு என்ன பண்ணிடலாம், நமக்கு எல்லாத்தையும் மூடி வச்சிடறவங்களாம் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தெரியும், அது கிடைச்சிருந்தா என்னென்னலாம் நமக்கு நஷ்டமாயிருக்கும். அது கிடைக்காததுனால இன்னும் நமக்கு எவ்வளவு நல்லது கிடைச்சிருக்கு. மேலானது கிடைக்கிறதுக்காக கடவுள் கீழானதை கொடுக்கலை அப்படிங்கிறது நமக்கு அப்போ புரியும். இப்போ நமக்கு விதிக்கப்பட்டதையும், உனக்கு விதிக்கப்பட்டதை நான் தருகின்றேன், உனக்கு நல்லது எதையோ அதை நான் தருகின்றேன். நமக்கு ஆசையில் ரெண்டு இருக்குது. நமக்கு நம்மளுடைய விருப்பம் நிறைவேறுகின்றதா, நமக்கு நல்லது எதுங்கிறது நிறைவேறுகிறது. இப்போ நம்ம அம்மா ஏற்கனவே ஜலதோஷம் இருக்குது, குழந்தை ஐஸ்கிரீம் தான் கேட்கும். ஆனால் அம்மா என்ன பண்ணுவா? கசப்பான மருந்து தான் கொடுப்பாங்க. ஏன்? அதுதான் நல்லது, அதுதான் அதனுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ பகவானுக்கு இந்த நம்ம கேட்டதெல்லாம் நம்ம என்ன கேட்போம்? பெரம்பேத்தி, பிள்ளைக்குட்டி, இதெல்லாம் நம்ம கேட்போம். இதெல்லாம் கொடுக்கறது பகவானுக்கு லட்சியமே கிடையாது. பகவானுக்கு லட்சியம் என்னென்னா மோட்சம் கொடுக்கறது தான் லட்சியம். ஆனால் நம்ம அதை கேட்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு எது பெஸ்ட்டோ அதான் கொடுக்கணும்னு நினைப்போம். நம்ம அப்படித்தான் நினைப்போம். அதே மாதிரி தான் பகவானுக்கு நமக்கு மோட்சத்தை கொடுக்கணுங்கிறது தான் அவருக்கு லட்சியம். மோட்சம்னா என்ன? முழுமையான நிம்மதியை கொடுக்கணுங்கிறது தான் பகவானுக்கு லட்சியம். நம்ம இப்படியே மிட்டாய் கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு என்ன பண்ணுவோம்? கேட்போம். இப்போ அலாவுதீன் அற்புத விளக்கு நமக்கு கிடச்சிச்சின்னா குட்டி பிள்ளைகிட்ட கொடுத்தா என்ன கேட்கும்? அதை தேய்ச்சி கடலை மிட்டாய் வேணும்னு கேட்கும். அதில் என்ன வேணாலும் கிடைக்கும் நமக்கு. அது மாதிரி பகவான்கிறது ஒரு கற்பக விருட்சம், என்ன வேணாலும் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னா தற்காலிகமான சுகத்தையே கேட்டுக்கிட்டே இருக்கும். பகவான் கொஞ்ச நாள் கொடுப்பார், ஆனால் அதுக்கப்புறம் இதெல்லாம் தற்காலிகமானது அப்படிங்கிறதை புரியவும் வைப்பார். இதை நீ ரொம்ப நாள் சார்ந்து இருக்க முடியாது. உன்னுடைய லட்சியம் இந்த பராப்பிரகிருதி பிரகிருதியில் மாறுகின்றதையே நீ கேட்டுக்கிட்டே இருக்க. இது கொஞ்ச நாளைக்கு உனக்கு நீ நினச்சது கிடைக்கும், ஆனால் அதில் உனக்கு கஷ்டமும் சேர்ந்து வரப்போகுது அப்படின்னு என்ன பண்ணுறாரு? அதுக்கப்புறம் நமக்கு ஹிதான் காமான், நமக்கு எது நல்லதோ அதை கொடுப்பார். ஸ்ரத்த வளர வளர என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப சாமி கும்பிடுறீங்க அதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டமாக வருது, சோதனை உங்களுக்கு பாரு, நாங்கள்லாம் பாரு நாங்கள் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வரல அப்படின்னா.
அது ஒரு அம்சம். ஆனால் நமக்கு நிஜமாகவே பக்தி ரொம்ப உண்மையான பக்தியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், பக்திக்காக தான் பக்தி பண்ணுறோம், இறைவனுக்காக தான் இறைவனை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். இது எல்லாமே என்னது, ஒரு ஜுஜுபி. என்ன பண்ணுறோம், நம்ம குந்தி தேவி என்ன சொல்கிறா, எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடு, அப்போ தான் நான் உன்னையே நினைப்பேன் அப்படின்னு. அப்போ எவ்வளோ பக்தி இருக்கணும், இப்போ இறைவன் மேலே எவ்வளோ ஸ்ரத்தை இருக்கணும். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, மயைவ விகித்தான் ஹிதான், உனக்கு விதிக்கப்பட்டதை கொடுக்கின்றேன், உனக்கு நல்லது எதவோ அதை நான் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததில் நீ என்னெல்லாம் கேட்குற அதனுடைய நம்ம சாதாரணமாக என்னெல்லாம் கேட்குறோம் அதனுடைய ஸ்வபாவத்தை சொல்கிறார், நமக்கு புரிய வைக்கிறார். 23 அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி அந்தவத்து பலம் தேஷாம். நீ எதெல்லாம் கேட்குறியோ அது எல்லாவற்றுக்குமே தொடக்கமும் உண்டு முடிவும் உண்டு. அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. எல்லாமே ஒரு பலூன் மாதிரி தான். நம்மளுடைய உறவுகள், உடைமைகள், அதன் மூலமாக கிடைக்கின்ற சந்தோஷம் எல்லாமே என்னது, ஒரு பலூன் மாதிரி. பலூன் ஊதும் போதே நமக்கு தெரியும் உடஞ்சிடும். 10 பேர் பலூன் வாங்குறோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் உடையும், ஆனால் எல்லார் பலூனும் உடையும். அது என்ன கிடையாது, டவுட்டே கிடையாது. இப்போ நீ என்னெல்லாம் விஷய சுகம் கேட்குறியோ அது எல்லாமே அது தொடக்கம் உடையது, முடிவு உடையது. பார்த்துருக்கோம், 3 தோஷங்கள் உண்டு. துன்பம் கலந்த தன்மை, நிறைவை தராத தன்மை, அடிமைப்படுத்தும் தன்மை. என்ன ஒரு பொருளாக இருக்குன்னாலும் அதை அடைகிறதுக்கு கஷ்டப்படணும். ஒரு வீடு கட்டணும்னா படாத பாடுபடணும், சாதாரண விஷயம் கிடையாது. துன்பம் கலந்த தன்மை, நிறைவை தராத, எப்படித்தான் கெட்டினாலும் அதில் ஒரு ஓட்ட உடசல் இருக்கத்தான் செய்யும். நம்ம நினச்ச மாதிரி இருக்க. சிறுசாக கட்டினா சின்னதாக இருக்கும்போது, பெருசாக கட்டினா பெருசாக இருக்கும். அது மாய. எப்படின்னா, நமக்கு பெரிய வீடு தேவைப்படும் போது வீடு சின்னதாக இருக்கும், நமக்கு சின்ன வீடு தேவைப்படும் போது வீடு பெருசாக. அதுதான் மாயோட லீலை. எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், துன்பம் கலந்த தன்மை, நிறைவை தராத தன்மை. சரி, அதுக்காக வீடே இல்லாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக தேவை. அடிமைப்படுத்தும் தன்மை. 4 வருஷத்துக்கு ஒருக்கா பிள்ளைய வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, அதனால என்ன பண்ண வேண்டியது இருக்குது, தினம் பெருக்கி 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 தொடக்க வேண்டியது. நம்ம ஒத்த ஆள் உட்காந்துட்டு 4 பெட்ரூம் இருக்கிற வீட்டில் யாரோ 4 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு 4 மாதமோ 2 மாதமோ வர்றதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அதில் எல்லா தோஷமும் கலந்து தான் இருக்கின்றது. நீ என்னெல்லாம் விரும்புகிறியோ அதில் இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. அதை அடையிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட வேண்டியது இருக்குது. அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம். இதை யார் கேட்பான்னா அல்ப புத்தி உடையவர்கள் தான் கேட்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாவற்றுக்கும் பிரயத்தனம் பண்ணுறோம். அனாத்மாவில் ஒரு இதை அடையிறதுக்கு வாழ்க்கையவே கொடுக்குறோம். இப்போ பகவான் மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி புத்தியை கொடுத்துருக்காரு. மனுஷங்க விட இந்த மாதிரி கீதை படிக்க முடியும். இந்த புத்தி எதுக்காக கொடுத்துருக்காரு? கீதை படிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காரு. இந்த பிறவியிலேருந்து விடுபடுவதற்காகத்தான் இந்த புத்தியவே கொடுத்துருக்காரு. நொச்சூர் சாமி சொல்கிறார், உனக்கு அதுக்காகத்தான் இந்த புத்தியில் ஒரு சூக்ஷ்மத்தை கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ணுற, இதை வச்சு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்க. இப்போ ஒன்றொன்னையும் நமக்கு ஒலிம்பிக்கில் ஒரு பதக்கம் வாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படணும். எவரெஸ்ட் உச்சிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினாங்களாம். ஏறி என்ன பண்ணாங்கன்னா கீழே இறங்கி வந்தாங்க. எவரெஸ்ட்ல ஏறினது எதுக்கு? கீழே இறங்கி வர. வாழ்க்கை அதனுடைய நுட்பம் தெரியாமல் அது அல்ப மேதசாம், அல்பமான விஷயத்துக்காக உயிரையே கொடுக்க ரெடியாக இருக்காங்க, வாழ்க்கையவே கொடுக்க ரெடியாக இருக்காங்க.
பகவான் என்ன சொல்கிறாரு, இதை நீ கொஞ்சம் திருப்பி உன் பக்கம் திருப்பி, நிலையில்லாத விஷயத்தில் நீ அடைய வேண்டிய புகழுக்கும் பெருமைக்கும் பணத்துக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறியே முட்டாளே, நீ கொஞ்சம் என்ன பண்ணு, நிலையான விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஆசை பார்த்தோம், ஒன்று சகாமம், இன்னொன்று நிஷ்காமம். இப்போ நீ உலக பொருள்களுக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்குது? பொருள்கள் தேவை நமக்கு, ஆனால் அதனுடைய வரையறை நமக்கு தெரியும். இந்த மேலான லட்சியம் என்னங்கிறது தெரியும். ஒரு வயசு வந்ததுக்கிறப்ப பொறுப்புகள் ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணணும், நம்ம இது நோக்கி நம்ம வந்து ஆகும். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம். அல்ப புத்தி உடையவர்கள் என்ன பண்ணுறாங்க? தேவான் தேவயஜோ யாந்தி. பலவிதமான தேவர்களை வழிபட்டு பலவிதமான அந்த தேவ லோகங்களை அடைகிறார்கள். புண்ணிய லோகங்களுக்கு, புண்ணியலோகம் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்கா மாதிரி. நம்ம நிறைய பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி இந்த சொர்க்கலோகம் போயிட்டு எப்படி எவரெஸ்ட்டுக்கு போயிட்டு கீழே இறங்கி வர்றோமோ, எவரெஸ்ட் ஏறுறது எதுக்கு? கீழே வர்றதுக்கு. அதே மாதிரி சொர்க்கலோகம் போகிறது எதுக்கு? திரும்பவும் ஏதாவது போய் நாயோ கழுதையோ குதிரையோ பிறக்கணும். இப்போ வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை நம்ம படிக்கிறோம் இதில் திருக்குறளில். ஏதாவது பகவத்கீதை வேணும்னு நினச்சின்னா பிறவாமையை வேண்டு. ஏன்னா இந்த பிறவியில் இருக்க கர்மா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் அடுத்த பிறவி நம்ம கையில் இருக்குது. அதான் நம்ம பார்த்தோம் இந்த பகவத்கீதையில். நீ என்ன மரண சமயத்தில் நீ இறந்துட்டாலும் நீ எதை தேடி வச்சிருக்கியோ அது உனக்கு அடுத்த பிறவிக்கு உனக்கு தொடரும். அதனால் வேஸ்ட் பண்ணாத, டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறார். அப்போ நீ அல்பமான விஷயங்களை முடிவடையக்கூடிய, தொடக்கமும் முடிவும் உடைய இதுக்கே நீ உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்காதங்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியும் நமக்கு. நம்ம கண்டிப்பாக வசதிகள் வாய்ப்புகள் நமக்கு தேவை, ஆனால் அது முழுமையான நிம்மதியை கொடுக்காது. நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம அது நமக்கு கோடு போட தெரியணும். நம்ம தேவைக்காக நம்ம வச்சுருக்கோமா இல்லாட்டி நம்ம ஆசைக்காக வச்சுருக்கோம், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மத் பக்தக யாந்தி மாபபி. இது வந்து ஜிக்யாசுவை பற்றி சொல்கிறார். ஆனால் மத் பக்தக, என்னுடைய பக்தர் யார்? அந்த அர்த்தார்த்திக்கு அடுத்து அந்த ஜிக்யாசு இருக்கான். இறைவனை இறைவனுக்காக வழிபடுறான். இந்த குறையெல்லாம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான்? அவன் யாந்தி மாமபி, என்னை வந்து அடைகின்றான். யார் ஒருவன் இந்த விஷய சுகத்தில் இருக்கிற தோஷத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு போதும், நான் இனிமேல் இறைவனை நோக்கி என்னுடைய வாழ்க்கையை திருப்ப போகிறேன், அறம் பொருள் இன்பம் போதும், நான் இனிமேல் வீடு போய் சேரணும், ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கேன், கடைசியில் என்ன ஆகணும்? எங்கே போனாலும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட்டுங்கிறோட. இங்கே போனாலும் அங்கே போனாலும் நம்ம இடம்தான் நமக்கு ஸ்வர்க்கம். அதுபோல் என்ன பண்ணுறோம்? இந்த ஞானி, நமக்கு ஞானியாகிறது தான் நமக்கு லட்சியம். அப்படி சுற்றி சுற்றி என்னது புல்லாய் பூடாய் புழுவாய் சக்கரம் சக்கரமாக என்ன பண்ணியிருக்கோம்? சுற்றி 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 வந்துட்டுருக்கோம். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்கும் தெரியல நமக்கு. இப்போ இந்த மாய பிரபஞ்சத்தில் நீ புரிஞ்சிக்கோங்கிறார். எல்லாமே மாயை, எதுவுமே நிலை இல்லாதது, எதையும் நம்பி ஏமாந்துடாத. இதில் மாறாத அம்சம் இந்த பரா பிரகிருதி, அந்த பிரம்ம அம்சம். இதை நீ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணு? உலகத்தில் விவகாரம் பண்ணு. அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம். தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி ஆமபி. இப்போ நிறைவை தராது எது? விஷய சுகம். நீ பக்தி பண்ணி நீ வந்து இறைவன்கிட்ட விஷய சுகத்துக்காக நீ பக்தி பண்ணுற, ஆனால் அதில் துக்கம் ஒளிந்து கொண்டு தான் இருக்குங்கிறத புரிஞ்சிக்கும். புரிஞ்சுக்கிட்டு நமக்கு முழுமையாக துக்கமே வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. துறவிக்கு விட விட சுகமா, இல்லானுக்கு வர வர சுகமா. இல்லானுக்கு வர வர சுகம், இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு இன்னும் 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 பார்க்குறோம். அரசியல்வாதிகள்லாம் பார்க்குறோம். நமக்கு இன்னும் வேணும். என்னடா செய்ய போகிறீங்க? வந்து இதுக்கு மேலே வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் வேணும், இன்னும் வேணும். துறவிக்கு விட விட சுகம். ஆனால் நமக்கு நிலையான சுகம் எதில் இருக்குது? விடுறதுல தான் இருக்குது. சாஸ்திரம் நம்மளை இன்னொரு கோணத்தில் நம்மளை யோசிக்க வைக்கும்.
ஏன்னா நமக்கு ஏற்கனவே பார்த்தோம், நமக்கு இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத 13வது ஸ்லோகத்தில் சொன்னார். திரிபீர் குணமயிர் பாவைகி ஏபி சர்வமிதம் ஜெகத்து மோஹிதம் நாபி ஜானாதி மாமேபியப் பரம் அவ்யயம். இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன? இந்த முக்குணமயமான இந்த தோற்றத்தினா என்ன பண்ணுறோம்? நம்ம மயங்கி போயிடும். தெய்வீ ஹேஷா குணமயி மமமாயா துரத்தியா. இந்த மாயை என்ன பண்ணுது? நம்மளுடைய அறிவை மயக்கி வச்சிருக்கு. பொருள்களில் சுகம் இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்கின்றது. இப்போ இனி அடுத்து 24, 25, 26 இது 3லையும் அந்த பிரம்மத்தோட ஸ்வரூபம், இந்த இறைவனுடைய ஸ்வரூபத்தை சொல்கிற. மாறாத தத்துவத்தை, இப்போ எல்லாமே மாறுது, இதில் நீ மாட்டிக்கிடாதான்னு சொல்லியிருக்காரு. இப்போ மாறாதது என்ன தெரியணும் இல்லையா? அதை சொல்கிறாரு. அந்த இறைவனுடைய அந்த பராப்பிரகிருதி அதை பற்றி பேச போகிறார். 24 அவ்யக்தம் வியக்திமா பன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமசானந்தः மமாவ்யயமனுத்தமம். அவ்யக்தம் வியக்திமா பன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தः மமாவ்யயமனுத்தமம். இப்போ இதில் இந்த உருவமற்ற இறைவனுக்கு நம்ம உருவம் கொடுத்து நம்ம வழிபட்டுருக்கோம். ஆனால் அதுலேயே ஸ்டக்கப் ஆகக்கூடாது அப்படிங்கிற. உண்மையில் இறைவனுக்கு வடிவம் என்பது கிடையாது. எல்லா இடத்துலையும் இறைந்து இருப்பதால் நம்ம இறைவன்னு சொல்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த இறைவனை ஒரு உருவம் கொடுப்பவங்களை அபுத்தயக அப்படிங்கிறார், அஜ்ஞானிகள்ங்கிறார். அந்த மெய்ப்பொருள் தத்துவத்துக்கு சில லட்சணம் சொல்கிறார். அவ்யக்தம், அவ்யக்தம்னா அதை இந்திரியங்களுக்கு புலப்படாது. இந்த இறை தத்துவத்தை என்ன பண்ண முடியாது? நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா அது எல்லாமா இருக்கு, நாமரூபத்தை கடந்ததாக இருக்கின்ற அவ்யக்தம். அடுத்தது பரம்பாவம், 2வது வரியில் கொடுக்குறார். பரம்பாவம்னா அது பாரமார்த்திக சத்தியமாக மாறாததாக இருக்கின்றது, பரம்பாவம். அவ்யயம், அவ்யயம்னா அழியாததாக இருக்கின்றது. அடுத்தது அனுத்தமம், அதற்கு மேல் அடைவதற்கு எதுவுமே இல்லை. பிரம்ம லட்சணத்தை சொல்கிறார். அந்த மெய்ப்பொருள், அந்த நாம ரூபம் கடந்த மெய்ப்பொருள். ஏன்னா ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லானுக்கு 1000 நாமம் பாடி தெல்லேடம். இறைவனுக்கு நாமம் இல்லை, ரூபம் இல்லை. நாம ரூப விவர்ஜிதாயை நமகன் லலிதா சஹஸ்ரநாமத்தில் பாடும். இப்போ ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகம். இப்போ ஒன்று தான் என்னவா இருக்குது? பலவாக காட்சி அளிக்கும். உண்மையில் இறைவனுக்கு பெயரோ வடிவமோ கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம்? நம்மளை நாம் உடம்பாக நினைக்கிறதுனால ஏன் நமக்கு அப்போ இறைவனுக்கு உருவம் கொடுத்துருக்கோம்? உண்மையில் நமக்கும் உருவம் கிடையாது. ஆத்மாங்கிற கோணத்தில் நம்மக்கிட்டே 2 அம்சம் இருக்குது. அதை நம்ம முதல்ல 6 அத்தியாயத்தில் பார்த்தோம். நம்மக்கிட்டே 2 அம்சம் இருக்குது, மாறுகின்ற அம்சம், மாறாத அம்சம். ஆனால் நம்மளை எதமாக நினச்சிட்டு இருக்கோம்? மாறுற அம்சமாக நினைக்கிறோமா, மாறாத அம்சமாக நினைக்கிறோமா? உடம்பா தான் நினைக்கிறேன். அதனால கடவுளுக்கு ஒரு உடம்பை வச்சுக்கோ. அப்போ தான் உனக்கு முதல்ல என்ன ஆகும்? பக்குவம் வரும். அதனால் என்ன பண்ணுறோம்? விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு பிள்ளையாரை மண்ணில் செய்கிறோம், ஒரு உருவத்தை கொடுத்து அதை என்ன பண்ணுறோம்? பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணிடுறோம்? அதை கொண்டு போய் கரைச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உருவ வழிபாட்டிலேருந்து நீ அடுத்த நிலைக்கு போகணும். இந்த உருவத்திலேயே கடவுளை, உருவத்தை மட்டுமே கடவுள், எல்லாம் புரிஞ்சுக்கணும். உருவத்தை மட்டுமே கடவுள்னு நீ நினைக்க முடியாது. முதல்ல விநாயகர் சதுர்த்திக்கு அப்படி பூஜை பண்ணி அதை என்ன பண்ணுறோம்? விசர்ஜனை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் விநாயகர் எல்லா அண்ட பயிரண்டமும் அவருக்குள்ளே தான் இருக்குங்கிறத நம்மளுடைய. அப்போ என்ன? எல்லாமே இறைவன், அந்த அண்டம் எல்லாம் அவரோட வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் தான் எல்லாமாக இருக்கின்றார். இப்போ அவ்யக்தம் வியக்தி மா பண்ணம் மன்யந்தே மாம் அபுத்தயக. அப்படிப்பட்ட அந்த இந்திரியங்களுக்கு புலப்படாத என்னை ஒரு உருவக்கடவுளாக நினைக்கின்றார்கள். யாரு? அபுத்தயக.
அவிவேகம் இல்லாதவர்கள். முதல்ல குழந்தைகளுக்கு அதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் என்ன பண்ணணும், அதிலிருந்து நம்ம வெளிவரணும். பரம்பாவம் அஜானந்தக, அந்த பாரமார்த்திக தத்துவத்தை அறியாதவர்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறாரு பகவான். என்னை அழிபவனாக நினைக்கின்றார்கள். உண்மையிலேயே அவ்யயமான அனுத்தமமான பரம்பாவம், அவ்யக்தம், 4 விஷயம் சொல்றார். அவ்யக்தம், பரம்பாவம், அவ்யயம், அனுத்தமம். அதற்கு மேலாக எதுவும் அடைவதற்கு இல்லை. அனுத்தமம், அவ்யயம், அழியாதது. பரம்பாவம், பாரமார்த்திக சத்தியமாக இருப்பது. அவ்யக்தம், இந்திரியங்களுக்கு புலப்படாது. இப்போ மெய்ப்பொருள் இந்திரியங்களுக்கு புலப்படாது. அது 3 காலத்திலும் அது இருக்கின்றது. இப்போ நமக்கு நகை மாறிக்கிட்டே இருக்கும். தங்கம் 3 காலத்திலும் இருக்குது. பரம்பாவம்னு சொல்கிறோம். அதுபோல் நமக்கு உலகங்கிறது நம்ம கையில் நிலத்தை படிச்சிருக்கோம். நமக்கு இந்த மாயினால் நாம ரூபங்கள் உண்டாயிற்று. இப்போ இந்த நாம ரூபம் மாறிக்கிட்டே இருக்குது. இதற்கு ஆதாரமான அந்த மெய்ப்பொருள் மாறாததாக இருக்கின்றது. இதை நம்ம அறிவது தான் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம். யார் ஒருவன் தன்னையும் இந்த உடலுக்கு வேறானவனாகவும் மெய்ப்பொருளை இந்த உலகத்துக்கு நாம ரூபத்திற்கு வேறானதாக நினைக்கின்றானோ அவன் தான் ஞானி. அவன் என்ன பண்ணுறான், இந்த மாறுகின்ற அம்சத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விலகி இருக்க முடியுது அவனால். பரம்பாவம் அஜானந்தக, அவன் என்ன பண்ணுறான், அதை அறியாதவனாக இருக்கின்றார்கள். அடுத்ததில் எதனால இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்ததை இன்னொருக்க சொல்கிறார். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதஹ மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம் நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதஹ மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். இதில் பகவான் சொல்கிறாரு, நாகம் பிரகாஷ சர்வஸ்ய, இந்த மேலான உண்மையானது எல்லாருக்கும் விளங்குவதில்லை அப்படிங்கிறார். உண்மையில் நாமரூபம் எல்லாம் ஒரு பொய்யான தோற்றம் என்பது எல்லாருக்கும் விளங்குவதில்லை. எதனால அப்படின்னா யோக மாயா சமாவிருத்தக, இந்த மாயா சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா இதை ஒரு உண்மை மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கும். இப்போ கனவு காண்கிறோம், கனவுல பல விஷயங்கள் நடக்குது. ஆனால் முழிச்சதுக்கப்புறம் என்ன, எதுவுமே இல்லை. கனவு சமயத்தில் நம்ம பார்த்த எல்லாமே உண்மையாகத்தான் இருக்குது. கனவுல உண்மையாக இருக்கு, முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அதே போல் இந்த மாயா சக்தி என்ன பண்ணியிருக்கு, ஒரு கனவு மாதிரி ஒரு பிரபஞ்சத்தை உண்டு பண்ணியிருக்கு. அது என்ன பண்ணியிருக்கு, நம்மளுடைய அறிவு கண்ணை மறைத்திருக்கின்றது. அதனால என்ன பண்ணுறதில்ல, நாகம் பிரகாஷ சர்வஸ்ய, நான் எல்லோருக்கும் விளங்குவதில்லை அப்படிங்கிறார். எல்லாரும் கடவுளை ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும், நான் இறைவன் வேறு, எல்லாரும் ஜீவர்கள் எல்லாம் வேறு வேறு அப்படிங்கிறது மாதிரி நினைக்க தொடங்குகின்றார்கள். நம்ம இறைவனுக்கு 5 பஞ்சகிருத்திய பராயணகன்னு சொல்கிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், 5 விஷயம் சொல்கிறோம். அவர் தான் இந்த உலகத்தை படைக்கிறார், அவர்தான் காப்பவராக இருக்கின்றார், அவர்தான் அழிக்கின்றார். அப்புறம் இன்னும் 2 விஷயம் என்ன பண்ணுறாரு, அவர் தான் மறைச்சு வச்சிருக்கார். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே ஞானிகள் பாடியிருக்காங்க. இறைவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கின்றார், தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். ஆனால் அது என்னவா இருக்குது, மறைக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய அறிவு என்ன இருக்குது, மறைச்சு இருக்கு. தெய்வீ ஹேஷா குணமயி மமமாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியம், நான் தான் மறைச்சு வச்சிருக்கேன், நான் தான் இதிலேருந்து உன்னைய கடையேற்ற முடியும்.
இப்போ ஞானிக்கு தான் என்ன அது, இந்த மாயா சக்தியிலேருந்து விடுபட முடியும். இப்போ நம்முடைய லட்சியம் என்ன, இந்த மாயையிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது லட்சியமா, இந்த மாயையிலேருந்து வெளிவர்றது லட்சியம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், சகாம பக்தி நிஷ்காம பக்தி பார்த்துட்ருக்கோம். விஷய சுகத்தையே நம்ம தேடி விஷய சுகத்துக்காகவே பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் கொடுப்பாரு, ஆனால் நம்ம என்ன நினைப்போம், நமக்கு சுகம் மட்டும் வேணும்னு நினைப்போம். ஆனால் படைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, சுகம் வேணும்னா துக்கம் கலந்து தான் இருக்கும். நீ சுகத்துக்கு ரெடியாக, சுகம் வேணும்னு இருந்தீன்னா நீ துக்கப்பட ரெடியாக இருக்கணும். அது என்னவா கூட இருக்கணும், குழந்தைங்க, பிள்ளைங்க, கல்யாணம், எல்லாத்துக்கூட கூட என்ன இருக்குது, சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும். உனக்கு துக்கம் வேண்டாம் அப்படின்னு திடமாக இருந்தால் நீ என்ன சொல்லணும், சுகமும் வேண்டான்னு சொல்லணும். நம்ம சுகம் மட்டும் வேணும், அதில் இருக்க துக்கமெல்லாம் வேண்டாம். ஆனால் பிரகிருதி அப்படி கிடையாது, அதை புரிஞ்சிக்கோங்கிற. மூடோயம் ந அபிஜானாதி, மூடர்கள் இதை அறிவதில்லை. பலூன் வந்தா வெடிக்கும், அதே மாதிரி உறவுகள், எந்த உறவும் என்ன பண்ண, அப்பப்போ எல்லாமே முள் நாற்காலி மாதிரி தான், எப்போனாலும் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், எல்லா உறவும் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும். நமக்கு இடையில ஒரு முள் இருக்கு, அதில் உட்காரணும், என்ன பண்ணணும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரோம் இல்லையா, அது மாதிரி தான் என்ன பண்ணணும், எல்லாமே உலகத்தில் இருக்க எல்லா பொருள்கள், உறவுகள், உடைமைகள் எல்லாம் கூட என்ன பண்ணணும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே தான் போய் ஆகணும். நமக்கு வேறு வழி கிடையாது. துக்கம் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும், நீ சுகமும் வேண்டான்னு சொல்லணும். இப்போ உனக்கு சகாம பக்தி நிஷ்காம பக்தி புரியணும். நமக்கு நீ விஷயத்தில் உனக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா ரெடியாக இருந்துக்கோ. அதுலேருந்து துக்கமும் எப்போனாலும் வரலாம், துக்கம் வந்தே ஆகணும்னு கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், விஹிதான் ஹிதான்னு சொல்லிட்டார். உனக்கு கர்ம பலத்துக்கு தக்கபடி பலன் கொடுப்பேன், உனக்கு நல்லதை கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ நமக்கு இதை புரிஞ்சுக்கணும். மூடோயம் ந அபிஜானாதி, இதை என்ன பண்ணுறதில்ல, அஞ்ஞானி அறிவதில்லை. லோகோ மாம் அஜம் அவ்யயம், எப்படிப்பட்ட இறைவனை, இந்த உலகமானது அந்த பிறப்பற்ற அழிவற்ற தோற்றத்துக்கு வராத அந்த இறைவனை புரிஞ்சு கொள்வதில்லை. உண்மையில் இறைவன் மட்டும்தான் எல்லாமாக இருக்கின்றார். ஆனால் அறியாமையினால் மனிதர்களால் என்னுடைய அந்த பரா பிரகிருதியை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவனோட கவனம் எல்லாம் எதில் இருக்குது, இதை வாங்கிட மாட்டோமா, அதை வாங்கிட மாட்டோமா, இங்கே போயிட மாட்டோமா, அங்கே போயிட மாட்டோமா, என்ன பண்ணி கவனம் எல்லாம் இந்த நாமரூபத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ரூபத்துக்கு வேறான, உண்மையிலே டிவி பார்க்குறோம், சீரியலாக பார்க்குறோம், என்னென்னமோ பார்க்குறோம், உண்மையில் எதை பார்த்துட்ருக்கோம், இந்த ஸ்க்ரீனை தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தான் பலவிதமான உணர்ச்சிகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு, சிரிப்பு, அழுக, சோகம் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு, மாறி 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 வந்துட்டுருக்கு. அதே தான் இப்போ என்ன சொல்கிறாரு, அஜம் அவ்யயம், மாறாத என்ன நீ பாரு, எல்லாமே என்னது வாழ்க்கையில் டிவி ட்ராமா, வாழ்க்கையே என்னது ஒரு ட்ராமான்னு பாரு, அது மாறிட்டே தான் இருக்கும். சில காமெடி வரும், ட்ராஜடி வரும், ஃபைட்டு வரும், எல்லாம் வரும் வாழ்க்கையில், குடும்பத்துக்குள்ளே எல்லாமே வரும். அதுக்கு இடையில் மாறாத அந்த அஜம் அவ்யயம், மாறாத எண்ணை நீ புரிந்து கொள், அந்த மெய்ப்பொருளை நீ புரிந்து கொள். மாறுகின்ற அம்சம் மாறாத அம்சம், முதல் 6 சாப்டரில் நம்ம ஜீவனுடைய மாறுகின்ற அம்சம் மாறாத அம்சம் பார்த்தோம். இப்போ ஈஸ்வரனுடைய மாறுகின்ற அம்சம் மாறாத அம்சம். இப்போ நம்ம புத்திசாலி என்ன பண்ணுவோம், நம்ம எனக்கு துக்கம் வேணான்னா சுகத்துலேயும் நாம் பந்தப்படக்கூடாது. அப்போ நமக்கு வீட்டில் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, நல்லா நினைக்கணும் நமக்கு. ஆனால் ஒரு அலர்ட்னஸ், எப்போ எந்த பலூன் எப்போ யாருக்கு வெடிக்கும்னு தெரியாது. அப்போ என்ன பண்ண, ரெடியாக இருந்துக்கணும். அக்கா கெட்டது நடக்கணும்னு கிடையாது, நமக்கு அதனுடைய ஸ்வபாவம் அப்படிப்பட்டது, அது மாறிட்டு தான் இருக்கும். அப்படின்னு என்ன பண்ணலாம், நமக்கு அதை இனிமேல் நம்மளுடைய தேடல் எதை நோக்கி வரணும், நமக்கு சகாம பக்தி எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேல் என்ன பண்ணுறோம், நம்ம நிஷ்காம பக்தி. எனக்கு இனிமேல் என்னது, முழுமையான என்னுடைய லட்சியம் அந்த இறைவனுக்காக இறைவனை அடைவது. நான் ஆர்த்த பக்தனாக இருந்துட்டேன், அர்த்தார்த்தி பக்தனாக இருந்துட்டேன், ஜிக்யாசுவாவும் இருந்துட்டேன், இப்போ ஜிக்யாசுவா ஆயிட்டேன். நான் இனிமேல் ஞானி பக்தனாக ஆகணும், இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிறது நமக்கு மனசில் நல்லா பதியணும். இப்போ நம்ம இதை சாண்டிங் பண்ணிடலாம்.
சதயா ஸ்ரத்தயா யுக்தः தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான் அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தः மமாவ்யயமனுத்தமம் நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.